வணக்கம் நண்பர்களே. நாம இதுவரைக்கும் திருக்குறள்ல 47 அதிகாரங்கள் பார்த்து முடிச்சுட்டோம். இன்னைக்கு நாம 48வது அதிகாரத்தை தொடங்கணும். 47வது அதிகாரம் தெரிந்து செயல் வகை. நீ செயல்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். செயல்களை எப்படி நாம தெரிஞ்சதற்கு பின்னால நாம காரியங்கள்ல இறங்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அதுல நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காரு. இதுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் காரியங்கள்ல இறங்கணும். இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அடுத்தவங்களை அவர் 48வது அதிகாரத்தினுடைய தலைப்பு என்னன்னா வலி அறிதல், வலிமை அறிதல். வலி அறிதல்னா ஏதாவது நமக்கு இருக்கிற வலிகளை தெரிஞ்சுக்கிட்டு போறது அப்படிங்கிறது. நம்முடைய வலிமையை நாம அறியணும். எப்பவுமே எந்த காலத்திலையும் சரி வலிமை முக்கியமான ஒண்ணு. உலகத்துல உலகம் தோன்றும் பொழுது கூட எல்லாம் தோன்றினாலும் கடைசியில அந்த அத உயிரினங்கள் எப்படி எல்லாம் வாழ்வு உருவாகி அப்படின்னு சொல்லி டார்வின் அந்த ஒரு தேரியை கண்டுபிடிக்கும் பொழுது அவர் கடைசியில அது ஒரு முடிவுக்கு வருவார். இப்ப முடிவுக்கு வரும்போது அவர் சொல்லுவாரு, இந்த உலகம் உலகத்துல இப்ப மிஞ்சி இருக்கக்கூடிய மக்கள், இந்த மக்கள் இவ்வளவு பேர் எப்படி வாழ்ந்தாங்க? உலகத்துல வாழ்றது ரொம்ப இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டது இல்லை. ஏதோ ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி நமக்காக செய்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டோம். இந்த உலகம் அது அதனுடைய நடவடிக்கைகள், அதனுடைய சீசன், அதுகள் மாறி வரக்கூடிய காலங்கள், அதில் உள்ள எதுவுமே மனிதர்களுக்கு பொருந்தாது. மனிதர்கள் வாழவே முடியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா குளிர், பிறகு மழை, பிறகு வெயில், பிறகு காற்று. அத பாத்தீங்கன்னா ஒரு சில காலங்கள்ல கொஞ்ச நாள் நம்ம வாழ்றதுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். மற்ற நாட்கள் எல்லாம் நேர எதிர்மாறாதான் மக்களுக்கு, மனிதர்களுக்கு எதிர்மாறான ஒரு சூழல் தான் இந்த உலகத்துல உண்டு. அப்பதான் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். உலகத்தினுடைய இந்த இது ஏங்கு முதல்ல இருந்து எப்படிலாம் உயிரினங்கள் தோன்றி எப்படி படிப்படியா வளர்ந்தது, பிறகு எப்படி எல்லாம் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மனித இனம் சந்திச்சது எப்படி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லும்போது கடைசியில அந்த முடிவுக்கு வருவாரு. எது ஃபிட்டஸ்டா இருந்ததோ அதுதான் இந்த உலகத்துல இப்ப வாழ்ந்துகிட்டு. அதெல்லாம் தான் அப்போ அப்படி பார்க்கும் பொழுது வலிமைங்கிறது முக்கியமான ஒன்று. அந்த வலிமை இருந்தாதான்
நாம வந்து வாழ முடியும், வாழ வைக்க முடியும். அந்த நம்மள நோக்கி வரக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் நம்ம வந்து புறந்தள்ள முடியும், விரட்டி அடிக்க முடியும். ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வகையிலும் வலிமை ரொம்ப முக்கியம். அதனாலதான் அந்த முதல்ல அதையெல்லாம் நமக்கு சொன்னவரு அந்த தெரிந்து செயல் வகை அப்படிங்கறதெல்லாம் நமக்கு சொன்னவரு இப்போ வந்து வலி அறிதல், வலிமை அறிதல் அப்படின்னு இந்த இதை நம்ம கிட்ட சொல்ற வலி அறிதல்ல நமக்கு வந்து அவரு முதல்ல சொல்லக்கூடிய குரல் என்னன்னா, வினை வலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். ஒரு ஒரு வலிமை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன காரியத்திலையுமே வலிமை அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து நீங்க என்ன காரியம் செய்ய போறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து முதல்ல ஒரு காரியம் செய்யணும். இந்த எவரெஸ்ட் சிகரம் வந்து நான் வந்து ஏறணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைச்சு அதுக்கு என்ன பயிற்சிகள் உண்டோ அந்த பயிற்சிகளை எடுத்து அதெல்லாம் அவங்க செய்யணும். அப்போ வந்து ஒரு வினையை வந்து இந்த எவரெஸ்ட் சிகரத்தை ஏறணும் அப்படின்னு அதுக்கு அவங்க என்ன செய்யணும்னா, அப்ப அந்த தெரிஞ்சவங்ககிட்ட அவங்க போய் கேட்கணும். அந்த காரியம் எப்படிப்பட்ட சுலபமா அல்லது அது ரொம்ப கடினமா, அது வந்து முடியுமா நம்மளால? மலையேற்றம் அப்படிங்கும் போது இமயமலை வந்து எவ்வளவு மீட்டர் உயரத்துல இருக்கு. அப்ப அந்த இதுக்கு ஏறணும்னா அதுக்கு எவ்வளவு காலம் பயிற்சி வேணும். அந்த பயிற்சியெல்லாம் மேற்கொண்டதற்கு பின்னால்தான் வந்து நாம அதுல இறங்கணும். அதே மாதிரி இப்போ வந்து பைக் ரேஸ் இருக்கு, கார் ரேஸ் இருக்கு. இதுகள் எல்லாமே இருந்தாலும் இப்ப நம்ம நடிகர் அஜித் கூட அந்த பைக் ரேஸ்லாம் கலந்துக்கிறார். அதெல்லாம் வந்து அந்த அந்த மாதிரி வந்து ஒரு இது நானும் செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கும் போது அந்த வினையை வந்து அந்த ரேஸ் அதை வந்து நாம வந்து தூக்கி பார்க்கணும். அது என்னன்னு நமக்கு தெரியும். சும்மா ஆசைப்பட்ட நான் போனேன் அப்படின்னு சொல்லி நீங்க போனீங்கன்னா அதெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, பருப்பு வேகாது அப்படி அந்த மாதிரிலாம் வந்து ஒன்றும் கதை நடக்க. அப்போ அப்படி வந்து போகும்போது அதனால்தான் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு, நீ என்ன ஒரு காரியம் நீ செய்யணும்னு நினைச்சாலும் அது எவ்வளவு வலிமையானதுங்கிறத முதல்ல நீ தெரிஞ்சுக்க. எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு ஒரு அட்வைஸ் வந்து ஒரு ஒரு மக்களுக்கான ஒரு எல்லா விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு நூல்ல இதெல்லாம் ஒரு இந்த மாதிரி விஷயங்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னா முதல்ல நீ வந்து நீ செய்யக்கூடிய காரியத்தை வந்து நீ வந்து அதனுடைய வலிமை எப்படி வாய்ந்தது. நிறைய ஒரு நீங்க பாத்தீங்கன்னா பெருசா வந்துகிட்டு காரியங்களை செய்வாங்க. அதை செய்யற போறேன், இதை செய்யற போறேன். அதுகளை பற்றி எல்லாம் தெரியாம போயிட்டு பிறகு அந்த வீட்டுக்கு ஓடி வருவாங்க. அந்த மாதிரிலாம் கூட அந்த உள்ள குணங்கள் அந்த மாதிரிலாம் உள்ள செலவு செய்யறவங்க எப்படி வந்து அதுல வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னு சொல்லி
சொல்றாரு. அதுலதான் ஒரு ஒண்ணு முதல்ல சொல்றார். வினைவலியும். அந்த வினைவலி தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னுடைய தன்னுடைய வலி, தன் வலியும். சில நேரங்கள்ல நீங்க வந்து ஏரோப்ளைன்ல நீங்க வந்து போகிறதா இருந்தாலும் கூட, இதுக்கு வந்து அந்த ஒரு 40, 50 வயசுக்குள்ள கூட வந்து அந்த மெடிக்கல் அட்வைஸ்லாம் அது வந்து தெரியாது. தேவை இருக்காது. கொஞ்சம் ஒரு 60 வயசுக்கு மேலன்னா, நீங்க வந்து ஏரோப்ளைன்ல போயி கடல் தாண்டி இங்கருந்து நீங்க வந்து கனடாக்கு போறீங்க. கனடாக்கு போகும்போது இதே ஒரு 12 ஹவர்ஸ் வந்து அந்த பிளேன்லயே நம்ம இருக்க வேண்டியிருக்கும். மேல எந்த விதமான இடைநிறுத்தமும் இல்லாம அட்லாண்டிக்கை கடந்து வந்து பிளேன் போகும். அப்போ அப்போ அதுக்கு முன்னால வந்து டாக்டர் போய் பார்க்கணும். அதுலதான் வந்து அந்த கண் வலி, அதாவது பிளட் பிரஷர், உடம்புடைய நுரையீரல் வந்து என்ன ஃபங்க்ஷன்ல இருக்கு, அதுல வந்து போகும்போது அதனுடைய காற்றுனுடைய இது வந்து குறையும். ஒரு தடவை நான் வந்து ஒரு தடவை இந்த ஃப்ளைட்ல வந்து ஒரு ஊர்ல இருந்து வர வேண்டியதா இருந்துச்சு. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா சரியான காது வலி. அந்த உயரத்துல போகும்போது இந்த ஏர் வந்து இதை இம்பாக்ட் பண்றதுனால காது வலி. அதுக்கெல்லாம் வந்து அங்க வந்து உடனே இந்த பஞ்சு இந்த இதெல்லாம் கொடுத்து காதை அடைக்க சொல்லி எல்லாம் வந்து அவங்க அதெல்லாம் செய்வாங்க. அன்பார்ச்சுனேட்டா அன்னைக்கு அந்த பிளேட்ல அவன் எப்படிப்பட்ட பையனோ அவன் அந்த பஞ்சு கூட கொடுக்கறதுக்கு லாயக்கு இல்லாத தரல இல்லைன்ட்டு. பிறகு எப்படியோ காதை பொத்தி கை கட்டிய வச்சு நல்லா கட்டி மக்களை வச்சு கட்டி அப்படின்னா வந்து வந்து சேர்ந்தோம். கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளைட் வந்து ரொம்ப உயரத்தில் கொஞ்சம் கம்மி. அந்த இது கீழே வரும்போது அது கொஞ்சம் அந்த தொந்தரவு. இப்படி தன் வலிங்கிறது வந்து எல்லா விஷயங்களுமே முக்கியம். இப்போ ஒரு ட்ரூப்ஸ் வந்து ஒரு நாடுகளுக்கு இடையில வந்து ஒரு வார் நடக்கு அப்படின்னாச்சுன்னா முதல்ல வந்து அவங்க வந்து என்ன என்ன டெரைன்ல வந்து நம்ம வந்து நம்ம ட்ரூப்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த டெரைன், அதாவது அந்த அந்த பயணம் செய்யற இடம் மலை பிரதேசமா ஆறுகள் குறுக்கிடுமா அப்படின்னு சொல்லி இந்த இதுல வந்து அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. அது 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 அந்த அதான் வந்து அந்த வினை வலிங்கிறது. அப்படிலாம் தெரிஞ்சாதான் வந்து இதுல வந்து நம்ம ஒரு ட்ரூப்ஸ் வந்து ஒரு இடத்தை கடந்து எதிராளிகளுடைய இடத்துக்கு போய் அவங்க வந்து அவங்கள நம்ம வின் பண்ணணும். அப்படி போகும்போது அந்த கமாண்டர் வந்து என்ன அதுக்கு ஃபிட்டா இருக்காங்களா நம்ம ஆட்கள் தன்வழியும் அவங்க அதை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த இதுகளுக்கு வந்து அதுக்கு வந்து என்ன வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மோக்கொண்டு யார் வந்து போகணும் எப்படி அதை வந்து கடக்கணும் அப்படிங்கிறது மோக்கொண்டு எல்லாமே இது வந்து தன்வழி. அதுக்கப்புறம் அந்த மாற்றானுடைய வழி. மாற்றான் நம்ம எந்த எதிரியை வந்து நோக்கி போறோமோ அந்த எதிரியினுடைய வலி, அவருடைய வலிமை என்ன அது தெரியாம போய் அங்க போய் நம்மளை போட்டு நொங்க கலத்தி அவன் நம்மளை அனுப்பி விட்டுருந்தான். இது இது வந்து மாற்றாங்க. அதற்கப்புறம் துணை வலியும்
துணை வழி வந்து ரொம்ப முக்கியம். நம்ம போவோம். அது வந்து நம்ம நம்ம அ இப்ப நாம வந்து பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு நெனச்சு நம்ம போறோம்னா, அவனுக்கு வந்து யார் யாரோ வந்து அ துணைக்கு வந்து நிப்பாங்க. இப்ப கூட சவுதி அரேபியா அவங்களுக்கு துணை செய்யறதுக்காகலாம் ஒப்பந்தம் அப்போ அவனுக்கு வந்து துணையா வந்து இன்ன நாள் வந்து நிப்பாங்கன்னா, நாம அவங்களோடயும் சண்டை செய்யணும். அப்போ இவைகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது, இவ்வளவு விஷயங்கள் அந்த துணை வலியும் தூக்கிச் செல்ல. இதுதான் வந்து வலி அறிதல், வலிமை. இத தெரிஞ்சதுக்கு பின்னால நாம வந்து ஒரு காரியத்துல இறங்கணும். இதுதான் வந்து இந்த முதல் குறள்ல வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு அடுத்த என்ன சொல்றாரு? அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.